Good morning students. Today நம்ம டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா 12th zoologyல molecular geneticsல 11th வீடியோஸ்க்கான ரெக்கார்டிங் இது. ஸோ இதுல வந்து பார்த்தா 11th வந்து பார்த்தா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அதை நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ டுடே நம்ம வந்து பார்த்தோம்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதல் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். So regulation of gene expression. So நம்ம வந்து previously நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படி வந்து பார்த்தா நம்ம protein synthesis எப்படி ரெகுலேட் ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம். We have previously studied about the how DNA is organized into the gene. ஓகேங்களா? So இந்த DNA குள்ள ஜீன் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் எப்படி வந்து டெபாசிட் ஆயிருக்கு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். How genes store genetic information. ஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். The next வந்து பாத்தீங்கன்னா how this information is expressed, அதோட கேரக்டர்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆனது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். So we now consider the most fundamental issue in the molecular genetics. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கன்க்ளூஷன் வர போறோம். It is a most another fundamental issue, ஒரு பெரிய ப்ராப்ளம் எது molecular geneticsல என்ன அப்படிங்கிறது how is genetic expression how is genetic expression is regulated. அதாவது அந்த ஜெனடிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை யார் ரெகுலேட் பண்றதா? அப்ப ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா அதோடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? நம்ம வீட்டுல ஃபேன் ஓட்டினாலும் சரிதான், அதுல ரெகுலேட்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு ஜீன் ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது அதை ரெகுலேட் பண்றது யாரு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எவிடன்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் ஐடியா தட் கிவ்ஸ் கேன் பி டர்ன்ட் ஆன் ஆர் ஆஃப் இஸ் வெரி கன்வின்சிங். ஸோ ஒரு ஜீன் தேவைப்படும் பொழுது ஆன் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் புரோட்டீன் சிந்தசிஸ் தேவை இல்லாத பொழுது அது ஆஃப் ஆகுது. இது ஆன் ஆஃப் தியரி அப்படிங்கறது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஹஸ் பீன் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடிட் இன் ப்ரோகாரியோட்டிக் எஸ்பெஷலி இன் தி ஈ கோலை. சோ ஈ கோலை அதாவது எஷேஷியா கோலை, ஓகேங்களா, இட் இஸ் எ சிங்கிள் செல்லுலார் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீன் ரெகுலேஷன்ல வெரி டீடைலா ரிசர்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? gene expression can be controlled or regulated at the transcriptional or post translational or transitional level. அதாவது உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் படிக்கிறப்ப வந்து பார்த்திருப்போம், டிரான்ஸ்கிரிப்ஷனல் இன்னொன்று டிரான்ஸ்லேஷனல், எந்த ஒரு லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஜீனோட ஆக்டிவிட்டிஸ் எந்த லெவல்ல வேணாலும். ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, here we are going to discuss regulation of gene expression at another transcription level. Transcription அப்படிங்கிறது வந்து பார்த்தா படி எடுத்தல். என்ன படி எடுக்கப்படுது? DNA RNA-வா கன்வெர்ட் ஆகுது. that is called transcription. Translation அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். Translationங்கிறது என்ன அப்படின்னா RNA such as mRNA are converted into the protein. அது translation. பட் இங்க gene regulation எந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா the control in the transcriptional level, usually small extracellular என்னது or intracellular metabolites triggerனா stimulate பண்ணுது, initiate or என்னது inhibit the gene expression. அதாவது ஜீனோடைய எக்ஸ்பிரஷனை ரெகுலேஷனை ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற மாலிகுலோ இல்ல செல்லுக்கு வெளியே இருக்கிற மாலிகுலோ ட்ரிகர் பண்ணுது, தூண்டி விடுது. அது தூண்டி விட்டனே அது இனிஷியேட் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் ஆகுது. சம்டைம் டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சோடனே இன்ஹிபிட் ஸ்டாப் பண்ணி வச்சிருது ஏதோ ஒரு மாலிகுல், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. அது என்ன மாலிகுல் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். the cluster of gene 2 மார்க் நோட் பண்ணீங்க. the cluster of gene என்ன கொடுத்திருக்காங்க? the cluster of gene related function are called operon. so what do you mean by operon அப்படிங்கறத கேட்டா அப்படின்னா the cluster of gene ஒரு கொத்தா இருக்கக்கூடிய ஒரு ஜீனே அது தொடர்பான ஒரு வேலையை செய்ததுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஓப்ரான் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. they usually transcript single mRNA molecules. அந்த ஓப்ரான்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா சிங்கிள் mRNA molecules என்ன பண்ணுது? டிரான்ஸ்கிரைப் பண்ணுது, படி எடுக்குது. ஓகேங்களா? in E. coli nearly 1 மார்க் 260 genes. E. coliல எத்தனை ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னா 260 ஜீன் இருக்கு. அதை வந்து குரூப்பா கொண்டு வந்து எத்தனை ஓப்ரான் இருக்கு அப்படின்னா 75 டிஃபரெண்ட் ஓப்ரான் இருக்கு. அப்போ ஓப்ரான்ங்கிறது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ஜீன் that do the related function, அது தொடர்பான வேலைகளை செய்யுது.
அதுக்கு பேர் தான் ஓப்ரான். அப்போ ஓப்ரான்ங்கிறது இட் இஸ் நாட் எ சிங்கிள் ஜீன். ஓப்ரான்ங்கிறது குரூப் ஆஃப் ஜீன் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓப்ரான். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓப்ரான்ங்கிறது என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. The metabolic, another one is physiological. ஓகேங்களா, மெட்டபாலிக்னா வளர்ச்சிதை மாற்றம், physiologicனா பாடி ஃபங்க்ஷன்ஸ், and environmental condition regulate the expression of gene. எல்லாமே எதோட எக்ஸ்பிரஷன்ல நடக்குது அப்படின்னா ஜீனோட வெளிப்பாடு தான். எக்ஸாம்பிள் பாருங்க, the E. coli, the enzyme என்னது பீட்டா கேலக்டோசைடேஸ் ஹைட்ராசிலேஸ் அப்புறம் லாக்டோஸ் இன்டு என்னவா மாத்துது அப்படின்னா கேலக்டோஸ் அண்ட் என்னது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. அதாவது ஈகோல இருக்கக்கூடிய ஒரு என்சைம், அந்த என்சைம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசைடேஸ். இந்த என்சைம் பேர் அது வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணுது எதை, லாக்டோஸ. ஹைட்ரோலைசிஸ் அப்படிங்கிறது பிரேக் டவுன். எது பிரேக் டவுன் ஆகுதுங்க, எந்த மெட்டீரியல் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா லாக்டோஸ். லாக்டோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகுது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கேலக்டோஸ் ஆகும். அனதர் ஒன் இஸ் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆகும் கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. இஃப் தேர் இஸ் நோ லாக்டோஸ் த சிந்தசிஸ் ஆஃப் பீட்டா கேலக்டோசிடேஸ் ஸ்டாப். நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப உங்களுக்கு இஃப் தேர் இஸ் நோ லாக்டோஸ், லாக்டோஸ் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகுது, த சிந்தசிஸ் ஆஃப் பீட்டா கேலக்டோசைடேஸ் ஸ்டாப். அப்ப வாட் இஸ் த கேலக்டோஸ், பீட்டா கேலக்டோசிடேஸ் வேலை லாக்டோஸ் பிரேக் டவுன் பண்ணுது. இப்ப லாக்டோஸ் இல்லைன்னா உங்களுக்கு எது சிந்தசிஸ் ஆகாது, பீட்டா கேலக்டோசிடேஸ் சிந்தசிஸ் ஆகாது. சிந்தசிஸ் எதுக்கு ஆகுது, லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணுது. இங்க லாக்டோஸ் இல்ல அப்படின்னா அது சிந்தசிஸ் ஆகாது, டு ஸ்டாப்னு சொல்லிட்டாங்க. The development and differentiation of the embryo into adult are result of the expression of several set of another genes. நல்லா தெரிஞ்சுங்க. டெவலப்மெண்ட் வளர்ச்சி, டிஃபரன்ஷியேஷன் ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கும் பொழுதே ஒரு 2 செல்லா தான் இருப்போம் ஜைகோட். அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது, இந்த செல் வந்து பார்த்தா டிஃபரன்ஷியேட் ஆகுது, நிறைய ஜீன் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம அடல்ட்டா நிறைய ஜீன் உள்ள ஆர்கானிசமா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. இல்லாட்டி நம்ம அப்படியே இருந்தோம்னா நமக்கு செல்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓப்ரான் அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓப்ரான் அமைப்பு வந்து பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈச் ஓப்ரான் இஸ் ஏ யூனிட் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். 1 மார்க். ஒவ்வொரு ஓப்ரான்ங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜீனோட வெளிப்பாட்டினுடைய யூனிட், அலகுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ்பிரஷன் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or more ஸ்ட்ரக்சரல் ஜீன். நோட் பண்ணீங்க. ஓப்ரான்ல அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னா 1 or more என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன். இங்க நீங்க பார்த்தாலே தெரியும், இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். These are all structural gene. ZYA அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் ஜீன். இது வந்து பார்த்தா என்ன ஜீன் சொல்றாங்க, ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸ்டார்ட் ஃபார்ம்ல இதான் ஒரு ஓப்ரானுடைய ஸ்ட்ரக்சர். அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன இருக்கு வந்து பாருங்க, adjacent and adjacent operator gene that control transcription. அது பக்கத்துல யார் இருக்கா, ஆபரேட்டர் ஜீன். ஓங்கிறது வந்து பார்த்தா ஆபரேட்டர். அப்ப ஸ்ட்ரக்சரல் ஜீன் பக்கத்துல உள்ளது யார் அப்படின்னா ஆபரேட்டர். அதுதான் அந்த ஜீனை வந்து ஆபரேட் பண்ணுது. ஓகேங்களா. செகண்ட் பாருங்க, that control transcription activity of the structural gene. அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனை எல்லாமே கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா ஆபரேட்டர் ஜீன். ஓகே. செகண்ட், the structural gene code for the protein. இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் என்ன இருக்கு அப்படின்னா என்ன புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கு. எதுல, அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன். அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வருது, இங்க பாருங்க, this is the DNA. இதுல தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத இது எங்க இருந்து கேரி பண்ணிக்குது, through the DNA. So structural gene code for the protein rRNA and tRNA recorded by the cell. So ஒரு செல்லுக்கு என்ன தேவை, என்ன புரோட்டீன் தேவை, என்ன ரிபோசோமல் ஆர்என்ஏ தேவை, என்ன tRNA தேவை, எல்லா இன்ஃபர்மேஷனும் எதுல இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ப்ரோமோட்டார். P stands for promoter. ப்ரோமோட்டார் அப்படிங்கிறது தமிழ்ல ஊக்குவிப்பான். சோ என்ன ஊக்குவிக்குதுன்னு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல கிருஷ்ணால போயிட்டு ஊக்குவிக்கிறாங்க, ஊக்குவிப்பான். ஊக்குவிக்கிறவன் கிடையாது. இட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணுது. அந்த ரியாக்ஷன் ஜீனோட எக்ஸ்பிரஷன் என்ன செய்யுதுன்னா ப்ரோமோட் பண்ணுது. சோ ப்ரோமோட்டர் ஆர் த சிங்கிள் சீக்வன்சஸ் இன் தி DNA. ஒரு DNA ஓட ஒரு சிங்கிள் சீக்வன்சஸ் that initiate RNA synthesis. இதுதான் என்ன செய்யுது அப்படின்னா
ஆர்என்ஏ சிந்தசிஸை இனிஷியேட் பண்ணுது, ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஓகேங்களா? ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோட்டார். RNA polymerase bind to the promoter என்னது prior to the initiation of the transcription. அப்ப இந்த ப்ரோமோட்டரோட யார் வந்து பைண்ட் ஆகும் இந்த ரியாக்ஷன் நடக்கலாம்? RNA polymerase ரொம்ப முக்கியம். அப்ப இந்த RNA polymerase நடந்தாதான் RNAP நான் கொடுக்குறேன், இந்த ரியாக்ஷன் எல்லாமே நடக்கும். அப்ப RNA polymerase எங்க வந்து பைண்ட் ஆகணும்? ப்ரோமோட்டார் ரீஜன்ல வந்து பைண்ட் ஆகும். அப்பதான் ஆபரேட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். ஆபரேட்டர் ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா அந்த 3 ஜீனும் ஃபங்க்ஷன் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. the operator are எங்க இருக்கு ஆபரேட்டர்? அதே போல ஆபரேட்டர் present between the promoter and the structural gene. promoter ஜீனுக்கும் structural ஜீனுக்கும் இடையில தான் O இருக்கு. O stands for operator. next the repressor protein. repressor அப்படின்னா அடக்கி புரோட்டீன் அர்த்தம். அடக்கி repress தடுக்குதுன்னு அர்த்தம். so the repressor protein bind to the operator region of the operon. so repressor protein எங்க போய் பைண்ட் ஆகுது? ஆபரேட்டரோட பைண்ட் ஆயிடுது. எதுக்கு? அதுக்கு தேவையில்லாத போது ஆஃப் ஆயிடும், தேவையில்லாத போது ஆன் ஆயிடும். அப்ப I stands for, நல்லா நோட் பண்ணீங்க, இங்க இருக்கக்கூடிய I stands for என்ன சொல்றாங்க? repressor or inhibitor. இதுதான் ஒரு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. அது என்ன புரோட்டீன்ங்கிறத பார்க்க போறோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் இங்க வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரஸார் புரோட்டீன் சொல்லுவாங்க. அந்த புரோட்டீன் போய் எதோட பைண்ட் ஆயிடும்? இந்த ஆபரேட்டரோட போய் பைண்ட் ஆயிடும். ஆபரேட்டர் பைண்ட் ஆகும்போது ஆபரேட்டர் ஃபங்க்ஷனிங் ஆகாது. சரியா? இது எப்ப ஃபங்க்ஷனிங் ஆகணுமோ அந்த பார்ட்டிகிள் அந்த புரோட்டீன் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும். இங்க இருந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆபரேட்டர் ஃபங்க்ஷனிங் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப லேக் ஓப்ரான் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ வாட் இஸ் லேக் ஓப்ரான் அப்படிங்கிறது? பாக்டீரியாவுல எனர்ஜி வந்து கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா உங்களுக்கு குளுக்கோஸ் தான் எனர்ஜி கொடுக்குது. இன் கேஸ் பாக்டீரியாவுக்கு எனர்ஜி சோர்ஸா குளுக்கோஸ் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா லாக்டோஸை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணும். எனர்ஜி இல்லை, அப்ப அது குளுக்கோஸ் இருக்கும் பொழுது இந்த லேக் ஓப்ரான் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. ஆஃப்னா என்ன அர்த்தம்? இந்த ஆபரேட்டரோட யாரு போய் பைண்ட் ஆயிடுவா? இன்ஹிபிட்டார் போய் பைண்ட் ஆகி இதை ஸ்டாப் பண்ணிடும். ஏன்? போதுமான அளவு அதுக்கு என்ன கிடைக்குது? குளுக்கோஸ், நியூட்ரியன்ட் சோர்ஸா குளுக்கோஸ் கிடைக்குது. அதனால இந்த சிஸ்டம் ஆப்ரேட் ஆகணும்னு தேவை கிடையாது. இப்ப குளுக்கோஸ் அதோட பாடியில குறைஞ்சிருச்சு, பாக்டீரியாவோட பாடியில குளுக்கோஸ் குறைஞ்சிருச்சுங்கும் பொழுது இப்ப என்ன ஆகணும் அப்படின்னா ஆபரேட்டர் உள்ள இன்ஹிபிட்டார் ரிமூவ் ஆகணும். அந்த 3 ஜீனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்சைமை சிந்தசிஸ் பண்ணணும். என்னென்ன என்சைம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறப்ப இப்ப பாருங்க, இந்த மெட்டபாலிசம்னா தெரியும் உங்களுக்கு, வளர்ச்சிதை மாற்றுதை தான் மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. The metabolism of the lactose in E. coli require 3 enzyme. நோட் பண்ணீங்க, இது 2 மார்க். என்னென்ன என்சைம் அப்படின்னா ஒன்னு பீட்டா கேலக்டோசைடேஸ், இன்னொன்னு பெர்மியேஸ், அடுத்தது வந்து பார்த்தா டிரான்ஸ் அசிட்டலேஸ். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குப்பா. ஓகேவா? அந்த 3 ஸ்ட்ரக்சரல் ஜீனும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸ் இல்ல, உள்ள லாக்டோஸ் வரணும், வந்த லாக்டோஸ் பிரேக் டவுன் ஆகணும், பிரேக் டவுன் ஆனது எனர்ஜியா பயன்படுத்தணும். அப்ப என்ன ஆகுது அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஹிபிட்டார் ஜீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய புரோட்டீன் அந்த ஆபரேட்டர்ல போய் பைண்ட் ஆயிருக்கு. அந்த ஆபரேட்டர்ல உள்ள இன்ஹிபிட்டார் ஜீன்ஸ் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆனோடனே உங்களுக்கு ப்ரோமோட்டார் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா யார் பைண்ட் ஆகுவா? RNA பாலிமரேஸ் பைண்ட் ஆகும். சோ RNAP நான் கொடுத்திருக்கேன். RNA பாலிமரேஸ் யார் ஆக்டிவேட் பண்றா? ப்ரோமோட்டாரை ஆக்டிவேட் பண்ணுது. ப்ரோமோட்டார் ஆக்டிவேட் ஆனே உங்களுக்கு இதுல உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் என்ன செய்யப்படுது? mRNA-வா மாறிடுது. என்னவா மாறுது? mRNA-வா மாறுது. இந்த mRNA அதாவது 3 mRNA, Z ஜீன்ல உள்ள mRNA, Y ஜீன்ல உள்ள mRNA, A ஜீன்ல உள்ள mRNA. இப்போ இந்த mRNA என்னத்தை சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னா நோட் பண்ணீங்க, Z ஜீன் வந்து என்னத்தை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா that's code for beta galactosidase. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அந்த ஜீன் எதை மென்ஷன் பண்ணுது? பீட்டா கேலக்டோசைடேஸ். இதோட வேலை என்ன? அந்த என்சைம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் த லாக்டோஸ் இன்டு கேலக்டோஸ் அனதர் ஒன் இஸ் என்னது குளுக்கோஸா மாத்துது. அப்ப அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுது. எதை? லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணி அந்த பாக்டீரியாவுக்கு குளுக்கோஸை கொடுக்கிறது எந்த என்சைம் அப்படின்னா பீட்டா கேலக்டோசைடேஸ் என்சைம். The enzyme synthesized by the gene. அந்த ஜீன் பேர் வந்து பார்த்தா Z gene. நெக்ஸ்ட் ஜீன் பாருங்க Y gene. அந்த Y ஜீனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா that is code for permease. உங்களுக்கு அங்கே மீனிங் புரியும். What do you mean by permease? Permease அப்படிங்கிறது they can allow the lactose to the bacteria cell. Permit. ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள உங்களுக்கு என்னத்தை உள்ள அலோவ் பண்ணுது அப்படின்னா they can allow the lactose. என்னத்தை அலோவ் பண்ணுது? லாக்டோஸை உள்ள அலோவ் பண்ணுது. ஏன்னா லாக்டோஸ் உள்ள போனா தானே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகும். மீனிங் புரியுதா? ஸோ லாக்டோஸ் பிரேக் டவுன் ஆகணும்னா சாரி லாக்டோஸ் உள்ள போகணும்னா எந்த என்சைம் தேவை? பெர்மியேஸ் என்சைம் தேவை. அது இருந்தாதான் லாக்டோஸ் உள்ள போகும். உள்ள போன லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணது பீட்டா கேலக்டோசைடஸ். அனதர் ஒரு ஜீன் இருக்கு ஏ ஜீன். அதோட வேலை என்ன அப்படின்னா கோட் ஃபார் டிரான்ஸ்அசிட்டிலேஸ். ஸோ உங்க புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாரு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிரான்ஸ்அசிட்டிலேஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் த அசைல் குரூப் ஃப்ரம் த அசைல் கோஏலேருந்து உங்களுக்கு என்ன அது பீட்டா கேலக்டோசைடஸா மாறுது. அப்போ கோஏ வந்து பார்த்தா மறுபடியும் பீட்டா கேலக்டோசைடஸா வரணும் அப்படின்னா டிரான்ஸ்அசிட்டிலேஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாக்டோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்ப லாக்டோஸ் வரும்பொழுது உங்களுக்கு எது அதிகமா இருந்துகிட்டே இருக்கணும்? பீட்டா கேலக்டோசைடஸ் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப அந்த கோஏயோட வேலை அதுதான். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஜீனு அதோட வேலை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா the lag opron consists of one regulator gene. regulator அப்படிங்கிறது இங்க தான் கொடுத்திருக்காங்க. that is stands for I. ஓகேங்களா? lag opron consists of regulator I gene refers to the inhibitor. அந்த ரெகுலேட்டருக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? இன்ஹிபிட்டார். தேவையில்லாத பொழுது ஆஃப் பண்ணி வச்சுக்கோம். தேவையானது போது இது ஆஃப் ஆயிடும். அந்த ரியாக்ஷன் அந்த ஜீன்ல ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ப்ரொமோட்டார் எங்க இருக்கு வந்து பாருங்க. ப்ரொமோட்டார் P and operator O. Beside this, it has three structural gene. namely நமக்கு தெரியும் Z, Y, A gene அங்க இருக்கு. இந்த லாக் A அதாவது லாக் Z, லாக் Y, லாக் A ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாக் Z ஜீன் பார்த்தாச்சு நம்ம. அது என்ன? பீட்டா கேலக்டோசைடேஸ். அதுக்கப்புறம் வந்து லாக் Y ஜீன் கோட் ஃபார் த பெர்மியேஸ். அப்புறம் லாக் A ஜீன் கோட் ஃபார் த டிரான்ஸ்அசிட்டிலேஸ். இதோட வேலைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாக் ஓப்ரான் மாடலை ஜேக்கப் அண்ட் மோனார்ட். டூ சயின்டிஸ்ட் தான் இந்த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சயின்டிஸ்டோட பேர் என்னது? ஜேக்கப் அண்ட் மோனார்ட். அவங்க சொல்றதுதான். இப்போ நம்ம பாடியில வந்து நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்சுலின் சிந்தசிஸ் ஆகும்னா இதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் நம்ம பாடிக்குள்ள நடக்குது. ஓகேங்களா? நம்ம பாடியில குளுக்கோஸ் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு அந்த என்னாச்சு? அந்த பீட்டா செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை சிந்தசிஸ் பண்ணணும்? இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணணும். இன்சுலின் வந்து பிளட்ல உள்ள குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணணும். புரியுதா? அப்ப இன்சுலின் இல்லாத பொழுது அந்த ஜீன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுமானா ஆகாது. அது வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். அப்ப இந்த ஆபரேட்டர் வந்து அந்த இன்ஹிபிட்டார் ஜீன் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுதுங்கும் பொழுது அந்த ஆபரேட்டர் ஜீன் வந்து என்ன செஞ்சிடும்? அதை லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரெப்ரஸர் புரோட்டீன் ரிமூவ் ஆயிடும். அப்ப ஆபரேட்டர் ஜீன் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கக்கூடிய ஜீன் வந்து என்னத்தை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்? இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்சுலின் பிளட் லெவல குறைக்கும். இது எல்லா பாடியிலையும் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். நமக்கு தெரியும் ஒரு குரோமோசோம்குள்ள உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏக்குள்ள ஜீன் இருக்கு. ஜீன் தான் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுது. டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேஸ்ங்கிறது தெரியும். எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஜீன் வேலை என்ன செய்யுது? இப்ப அதோட ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ரெப்ளிகேஷனா என்ன? ஓகேங்களா? டிஎன்ஏவா அதிகப்படுத்துது ரெப்ளிகேஷன்ஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன? டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறுது. அது டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்லேஷன் என்ன? டிஎன்ஏ உங்களுக்கு என்னவா ஆர்என்ஏ உங்களுக்கு என்னவா மாறுது? புரோட்டீனா மாறுது. அதையும் பார்த்தாச்சு. அந்த புரோட்டீன் வந்து எப்படி வந்து எதுக்கு சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஜீனுக்கு என்ன புரோட்டீன் தேவையோ
அந்த புரோட்டீன் தான் அங்க சிந்தசிஸ் ஆகும். தேவையில்லாம எதுவுமே சிந்தசிஸ் ஆகாது. தேவையில்லாத எந்த ஒரு ஜீனும் ரெகுலேட் பண்ண முடியாது. தேவையில்லாத எந்த ஒரு ஜீனும் ஃபங்க்ஷனிங் ஆகாது. அந்த அந்த பாடிக்கு அந்த செல்லுக்கு என்ன தேவையோ அதை தான் ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ் ரெகுலேட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் ஓப்ரான். நம்ம பார்க்கறது பாக்டீரியாவில் லாக்டோஸ்க்கான ஓப்ரான் பார்க்குறோம். அதனால அதுக்கு பேர் லாக் ஓப்ரான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஜேக்கப் அண்ட் மோடான் கிளாசிக்கல் மாடல் லாக் ஓப்ரான் சொல்லி கொடுக்குறாங்க டு எக்ஸ்பிளைன். இந்த ஜேக்கப் அண்ட் மோடான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, விவரிக்கிறாங்க எதை அப்படின்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் இன் ரெகுலேஷன். எதுல? ஈகோலையில. ஈகோலையில ஜீன் வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது, அது ஒரு கருத்துக்களை எப்படி சொல்லுது, அது யாரு வந்து ரெகுலேட் பண்றா, பராமரிக்கிறா அந்த ஜீனோட ஃபங்க்ஷனை அப்படிங்கிறத ஜேக்கப்பும் மோனாடும் 2 சயின்டிஸ்ட் ஈகோலையில ப்ரொபோஸ் பண்றாங்க அந்த கான்செப்டை. In lac operon, it is a polycystonic another polycystonic structural gene is regulated by a common promoter and regulator gene. நிறைய ஜீன் இருக்கு. அந்த நிறைய ஜீனை கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா அது யாரு கண்ட்ரோல் பண்றாங்க? ப்ரோமோட்டார் பியும் இன்னொன்னு என்னது ரெகுலேட்டர் ஜீன். ப்ரோமோட்டார் another one is the regulator gene. These 2 genes that regulate the function of the gene. அப்ப இந்த ஜீன்களை இங்க இருக்கக்கூடிய ZYA ஜீன் ரெகுலேட் பண்றது யாரு? இட் இஸ் a polycystonic. பாலிசிஸ்டானிக்னா நிறைய ஜீன். புரோகாரியாட்டிக்ல பாலிசிஸ்டானிக், யூகரியாட்டிக்ல ஒரு ஜீனோட இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கேரி ஆகும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஜீனோட இன்ஃபர்மேஷன் தான் கேரி ஆகும். நமக்குலாம் மோனோசிஸ்டானிக். பாக்டீரியாவில் புரோகாரியாட்டிக்ல நடக்கிறது பாலிசிஸ்டானிக். அதான் அங்க சொல்லியிருக்காங்க. Polycystonic structural gene is regulated by common promoter. P stands for promoter. அதுதான் கட்டுப்படுத்துது. And regulatory gene. Okay. When the cell is using the normal energy source as glucose. இந்த பாக்டீரியா அதுக்கு நார்மலா எனர்ஜி கொடுக்கிறது யார் அப்படின்னா குளுக்கோஸ். The I gene transcribe the repressor mRNA. இந்த I gene என்னத்தை இது பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது. என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? நல்லா தெரிஞ்சுங்க. குளுக்கோஸ் போதுமான அளவு கிடைக்கும் பொழுது அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? இந்த I gene இன்ஹிபிட்டார் ஜீன் ரெப்ரஸார் mRNA. இந்த ரெப்ரஸார் எங்க போய் பைண்ட் ஆயிடுது அப்படின்னா ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆயிடுது. ஏன்? அந்த ஜீன்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும் தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது? அதுக்கு போதுமான அளவு குளுக்கோஸ் பாடிக்குள்ளே இருக்கு. மீனிங் புரியுதா? நெக்ஸ்ட் கவனிங்க. ரெப்ரஸார் புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது. இது பைண்ட் டு தி ஆப்ரேட்டர் ரீஜன் ஆஃப் தி ஓப்ரான். அந்த ஓப்ரான்ல இருக்கக்கூடிய ஓ ரீஜன் ஆப்ரேட்டர் ரீஜன்ல போய் ரெப்ரஸார் அப்படியே தடுக்கக்கூடிய புரோட்டீன் போய் அந்த ரியாக்ஷன் நடக்காம ஸ்டாப் பண்ணிடுது. ஏன் ரியாக்ஷன் நடக்க வேணாம்? அந்த பாக்டீரியாவுக்கு போதுமான அளவு குளுக்கோஸ் கிடைக்குது. அது கொடுக்காம ஆப்ரான் ரீஜன் ஆஃப் தி ஓப்ரான் அண்ட் பிரிவென்ட்ஸ் தி டிரான்ஸ்லேஷன் ஸ்டாப் ஆயிடுது. நெக்ஸ்ட் கவனிங்க. As a result, beta galactosidase is not produced. இந்த டைம்ல beta galactosidase ப்ரொடியூஸ் ஆகும் தேவையில்லை. ஏன்? லாக்டோஸ் தான் beta galactosidase பிரேக் டவுன் பண்ணி கேலக்டோஸும் குளுக்கோஸும் கொடுக்குது. இப்பதான் குளுக்கோஸ் நிறையவே கிடைக்குதுல்ல, அதனால அந்த ஜீன் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும் தேவை கிடையாது. They cannot transcript with the beta galactosidase not produced. அப்புறம் பாருங்க, in the absence of preferred carbon sources such as glucose. இப்ப குளுக்கோஸ் கிடைக்கல, அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கல. If lactose is available as the energy source of the bacteria, the lactose enter the cell as a result of permease enzyme. இப்ப இந்த பாக்டீரியாவுக்கு குளுக்கோஸ் கிடைக்கல, அப்ப லாக்டோஸ் தான் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகணும். அப்ப லாக்டோஸ் வெளியில இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜீன்லாம் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுது. கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய லாக்டோஸ் என்ன செய்யுது அப்படின்னா அதுதான் அல்லோ லாக்டோஸ் சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேட்டர் ரீஜன்ல பைண்ட் ஆகி இருக்கக்கூடிய ரெப்ரஸரை ரிமூவ் பண்ணிடுது. ரெப்ரஸரை ரிமூவ் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆயிடுது? ப்ரோமோட்டார் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆயிடுது. ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆனோடனே உங்களுக்கு ஆப்ரேட்டர் இது என்ன செய்ய ஆரம்பிச்சிடுது? ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போ இதுக்குள்ள ஜீன்கள் இதுக்குள்ள எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிடுது. என்ன எம்ஆர்என்ஏ பாருங்க, இதுதான் இங்க ப்ரொடியூஸ் ஆக இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ. இது இசட் ஜீனுக்கானது, இது ஒய் ஜீனு, இது ஏ ஜீனுக்கான டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது இசட் ஜீன் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது பாருங்க,
இசட் ஜீன் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? இசட் ஜீன் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது பாருங்க, பீட்டா கேலக்டோசிடேஸ். இதோட ரோல் என்ன? லாக்டோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணி கேலக்டோஸ் மற்றும் குளுக்கோஸா கொடுக்குது. பர்மீஸோட வேலை என்ன? பாக்டீரியா செல் வழியா லாக்டோஸை உள்ள அலோவ் பண்ணுது. டிரான்ஸ் அசிட்டிலேஸோட வேலை என்ன? அசிட்டில் கோஏவை பீட்டா கேலக்டோசிடோஸா மாத்துது. ஸோ இருக்கும் பொழுது ஆஃப் ஆகிக்குது, இல்லாத போது ஃபங்க்ஷன் ஆகுது இந்த ஜீன். அதை ரெகுலேட் பண்றது யாரு? ஆப்ரேட்டார், இன்னொன்னு ப்ரொமோட்டார். இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ரெப்ரஸர் என்ன ஆகுது? இன்ஆக்டிவேட் ஆகுது. The repressor protein bind to the operator of the operon and prevent the RNA from the transcription unit. அப்ப எல்லாம் இருக்கும் பொழுது இந்த ரெப்ரஸர் ஆபரேட்டரோட பைண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணிடுது. Such lactose are என்னது? In the presence of inducer, inducerனா தூண்டி, in the presence of inducer, இங்க இருக்கு பாருங்க inducer. இந்த இன்டியூசர் வந்து பார்த்தா எதை லாக் பண்ணிடுது அப்படின்னா ரெப்ரஸர் புரோட்டீனை லாக் பண்ணிடுது. ஸோ இங்க இன்டியூசரா யார் ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னா உங்க புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்க புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? இன்டியூசர் சச்சஸ் லாக்டோஸ் அல்லது இன்னொரு பேர் என்னது? அல்லோ லாக்டோஸ். அல்லோ லாக்டோஸ் போய் அதை லாக் பண்ணிடுது, பிடிச்சி வச்சுக்குது. எதை? ரெப்ரஸரை விட்டாதான் போய் ஆபரேட்டரோட பைண்ட் ஆகுது. அப்ப ரெப்ரஸரை இன்டியூசர் ஸ்டாப் பண்ணிடுது. இந்த இன்டியூசரா யார் ஒர்க் ஆகுற அப்படின்னா அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அல்லோ லாக்டோஸ் ஆர் வெறும் லாக்டோஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. நல்லா கதையை புரிஞ்சுக்கணும் நீங்க. So repressor inactivated by the action of the inducer. This allow RNA polymerase எங்க வந்து பைண்ட் ஆகுது? promoter region ஓட பைண்ட் ஆயிடுது. So அத கொடுத்துறாங்க promoter site and the transcription the operon to the என்னது mRNA which enables formation of all the required enzyme needs for the lactose metabolism. So activate ஆனோனே lactose metabolism தேவையான எல்லா என்சைமும் ப்ரொடியூஸ் ஆகுது. This regulation இதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா lactoperon by the repressor in an example of the negative control transcription initiation. இது நெகட்டிவ் இல்லாத போது ஆக்டிவேட் ஆகும், இருக்கும் பொழுது லாக் ஆயிடும். ஓகேங்களா? So lactoperon is also under the control of positive regulation பண்ணுது. பாசிட்டிவ் ரெகுலேஷன்னா இருக்கும்போது ஆக்டிவேட் பண்ணும், இல்லாத போது ஸ்டாப் ஆகும். அது வந்து பாசிட்டிவ். இல்லாத போது ஆக்டிவேட் பண்ணது, இருக்கும்போது லாக் ஆகுறது நெகட்டிவ். இது ரெண்டு வேலையும் பண்ணுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பாடியில எந்த ஒரு ஜீனும் ரெகுலேட் பண்ணாலும் ஓப்ரான் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுங்க. ஓப்ரான் இஸ் நத்திங் பட் ஒரு குரூப் ஆஃப் ஜீன் டூ த ரிலேட்டட் ஃபங்க்ஷன். அது தொடர்பான வேலையை செய்யுது. இங்க என்ன வேலைகளை செய்யுது? குரூப் ஆஃப் ஜீன்ஸ், அதாவது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் செய்யுது. பாக்டீரியாவுக்கு குளுக்கோஸ் எனர்ஜி சோர்ஸா இருக்கும்போது என்ன ஆகுது? இந்த லாக்டோபரான் இன்ஆக்டிவ் ஆயிடுது. எனர்ஜி சோர்ஸா என்ன இல்ல? குளுக்கோஸ் இல்ல, லாக்டோஸ் தான் எனர்ஜி சோர்ஸ். அப்ப என்ன ஆகுது? அந்த ரெப்ரஸர் ஜீனை ஒரு இன்டியூசர்ங்கிறது லாக் பண்ணிடுது. லாக் பண்ணோடனே இந்த ரெப்ரஸர் எங்க போய் பைண்ட் ஆகாது? எது லாக் பண்ணாது? ஆபரேட்டரை பைண்ட் ஆகாது. இது லாக் ஆயிடும். உடனே ப்ரோமோட்டார் ரீஜன்ல யாரு வந்து பைண்ட் ஆகுறா? RNA பாலிமரேஸ் பைண்ட் ஆகுது ப்ரோமோட்டார் ரீஜன்ல பியோட. அது ஒண்ணு என்ன செய்யுது? ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ ஆபரேட்டர் ஆக்டிவேட் ஆனோடனே உங்களுக்கு அந்த ஜீன் 3 ஜீன் இருக்கு இல்லையா? இசட் ஜீன், ஏ ஜீன், சாரி இசட் ஜீன், ஒய் ஜீன், ஏ ஜீன். இந்த ஜீன்ல உள்ள மெசேஜ் வந்து mRNA மாறுது. அந்த mRNA அதுக்கு தேவையான புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்க முக்கியமான கொஸ்டின் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஜீன் எதை சிந்தசிஸ் பண்ணுது? இதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப நீங்க நோட் பண்ணிக்கணும். இது லாக்டோபரான், இது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. லாக்டோபரானுடைய கண்டினியூஷன் தான் கொடுக்குறாங்க. RNA பாலிமரேஸ், நோ லாக்டோஸ், என்ன ஆகுது? அல்லோ லாக்டோஸ் அப்படிங்கிறத சொன்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹியூமன் ஜீனோம் என்னது ப்ராஜெக்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனித ஜீனோம் திட்டம் ப்ராஜெக்ட். ஹியூமன்ல எத்தனை ஜீன் இருக்கு, எத்தனை பேஸ் பேர் இருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் வந்து பார்த்தோன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ த இன்டர்நேஷனல் ஹியூமன் ஜீனோம், ஜீனோம்னா என்ன அப்படின்னா டோட்டல் ஆஃப் டிஎன்ஏ. அவ்வளவுதான். ஜீனோம் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஜீன், குரூப் ஆஃப் டிஎன்ஏ, தட் இஸ் கால்டு ஜீனோம். ஸோ த ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச் இன் த இயர் ஆஃப், எப்போ இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்த சயின்டிஸ்ட்லாம்? இந்த இயர் ஆஃப் என்னது 1990ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச் இன் த இயர் ஆஃப் 1990.
இட் வாஸ் ஏ மெகா ப்ராஜெக்ட். ஏன்னா ஒரு ஹியூமனுடைய ஜீனோம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதான் மெகா ப்ராஜெக்ட். இட் அண்ட் டுக் 13 இயர்ஸ் டு கம்ப்ளீட். அப்போ 1999 ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னது 2003. ஏன்னா 13 இயர்ஸ் 2003ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 2003ல கம்ப்ளீட் பண்ணாங்களா அப்படின்னா இல்ல, இது 2006ல தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இதை அனலைஸ் பண்றது. ஆனா இதோட ப்ராஜெக்டோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 13 இயர்ஸ் தான். ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணது எப்போ அப்படின்னா 2006. ஓகேங்களா? நெக்ஸ்ட்